கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு இருந்த சீசன் யூதாஸ் காரியத்து. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய ஒரு சுவாபம் என்னன்னா, தூண்டுற சுவாபம், சண்டையை தூண்டுற சுவாபம். இங்கே ஒரு குற்றமும் செய்யாத தேவனுடைய குமாரன் எல்லா அற்புதங்களையும் நேரடியாக பார்க்கிறார். இயேசு செய்த அத்தனை அற்புதங்களையும் யூதாஸ் காரியத்தை பார்க்கிறார். ஆனாலும் பணம் அவருக்கு தேவையாக இருக்கிறதுனால, பண ஆசை, பொருள் ஆசை இருக்கிறதுனால அந்த இருதயம் தூண்டப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்மளும் சில நேரத்தில் இருதயம் தூண்டப்படும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். சண்டை உண்டாக்க பிசாசு தூண்டுவான். சமாதான குறைவா இருக்க பிசாசு தூண்டுவான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டு பண்ண பிசாசு தூண்டுவான். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை உண்டு பண்ண பிசாசு தூண்டுவான். வியாபாரத்தை கெடுக்க பிசாசு தூண்டுவான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. அவன் தூண்டின பின்புதான் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால இந்த தூண்டும் போதே கவனிக்கணும், இது என்ன காரியம், இது இப்படி தூண்டப்படுதே, இது சரியானதா தப்பானதா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுது. அதாவது தாவீது சொல்றாரு, எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். இந்த உணர்வு வேணும், ஆனா தூண்டுறது வேற. தூண்டுறது துரிதமா தூண்டு, செய், நீ செய்யறதை செஞ்சிரு என்று சொல்லி ஒரு தூண்டுகிற காரியங்களை பார்க்க முடியும். அது தவறான காரியமா இருந்தால் அது கட்டாயம் பிசாசு தான். சண்டையை தூண்டுவாங்க. மாமியார் மருமகள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, மருமகளை குறித்து அந்த தூண்டுறதை நீங்க பார்க்க முடியும். அதுபோல பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள், சில தாய் தன் பிள்ளையை சொல்லும் போது தகப்பன் அடிப்பது போல தூண்டுவார்கள். அதுபோல தாய் அடிக்கும்போது தகப்பன் தூண்டுற தகப்பன் இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனிச்சு நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த சுவாபம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது பிசாசுடைய சுவாபம். தூண்டுறது பிசாசுடைய சுவாபம். ஒரு காரியம், தவறான காரியம் இருந்தால் ஒன்று நமக்கு நன்றாக தெரிந்தால் பேச வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மாற்று வழி சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதை சரி பண்ண நம்ம பேச வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இதை எப்படி வெளியே வருவது என்பது சொல்வதுதான் சரியான ஒரு போதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தூண்டின உடனே இவன் இருதயம் இயேசுவை காட்டி கொடுக்க அவன் துணிந்து விட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால வயிறு வெடிச்சு செத்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. கவனமா இருங்க. நம்ம குடும்ப சமாதானம் ரொம்ப முக்கியம். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். பிசாசனுடைய எந்த செயலும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அந்த தூண்டுற செயல் வேண்டாம். சண்டையை உண்டாக்குற செயல் வேண்டாம். என்னை விட அவன் ரொம்ப நெருக்கமா இருக்கான், அதனால அவனை எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கிற எண்ணம் எங்களுக்கு வேண்டாம். அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.